ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரிடா ஸ்டேடியத்துடைய T20 மேட்ச் பிச் ரிப்போர்ட், பிச் ரெக்கார்ட், இந்த ஸ்டேடியத்தில் யாரெல்லாம் அதிக ரன் அடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க, இந்த ஸ்டேடியத்தில் லாஸ்ட்டாக நடந்த 6 T20 மேட்சுடைய கம்பேரிசன், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேடியத்தில் அதிக விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கர் டைப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேடியத்துடைய T20 ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்ற டீடைல் பார்த்தலாம். இந்த பிச்சில் மொத்தமாக 18 T20 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் 11 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் நோ ரிசல்ட்டில் முடிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேடியத்துடைய ஹையஸ்ட் இன்னிங் டோட்டல் 245 இருக்குது. லோவஸ்ட் இன்னிங் டோட்டல் 76 இருக்குது. இதே ஸ்டேடியத்தில் 179 ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. 120 ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்துடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 157 இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 124 இருக்குது. அடுத்து ஃப்ளோரிடா ஸ்டேடியத்துடைய T20 மேட்ச் பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்ற டீடைல் பார்த்தலாம். இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் இவங்க ரெண்டு பேருக்குமே சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்ஸ்மேன் அதிக ரன் அடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். செகண்ட் இன்னிங்ஸில் பவுலர்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பிச் ஸ்பீட் பவுலர், ஸ்பின் பவுலர் இவங்க ரெண்டு பேருக்குமே விக்கெட் எடுக்க அதிகமாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிச்சு போக போக ஸ்லோ பிச்சாக மாறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பேட்ஸ்மேன் அதிக ரன் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்லோ பவுலர் இந்த பிச்சில் அதிக விக்கெட் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பிச்சு ஸ்லோவாக இருக்கிறதுனால ரன் அடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால டாஸ் வின் பண்ணுற டீம் மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃப்ளோரிடா ஸ்டேடியத்தில் லேட்டஸ்ட்டாக நடந்த 6 T20 மேட்சுடைய கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்னு டீடைல் பார்த்துலாம். 6 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 46 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 26 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 20 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பின் பவுலர் மொத்தமாக 33 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 16 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 17 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து ஃப்ளோரிடா ஸ்டேடியத்தில் அதிக விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கருடைய டைப் பதிலாக ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 64 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 38 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 26 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 12 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்பின் பவுலர் மொத்தமாக 52 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 30 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 22 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து ரைட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 124 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 82 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 42 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 91 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 66 எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 25 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பின் பவுலர் மொத்தமாக 33 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 16 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 17 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த விக்கெட் டேக்கர் டைப்பை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் பவுலரை விட ரைட் ஹேண்ட் பவுலர் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் டீம் செலக்ட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் ஸ்பீட் பவுலர் அதுக்கடுத்து ஸ்பின் பவுலர் அதிகமாக இருக்க மாதிரி டீம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ட்ரீம் 11 பிளேயர் அப்படின்னா உங்களுடைய டீம் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் வரிசையில் டாப் ஆர்டரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் ஸ்பின் ஆல்ரவுண்டர், ஸ்பீட் ஆல்ரவுண்டர் இவங்க ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பவுலிங் லிஸ்ட்டில் ஸ்பின் பவுலர், ஸ்பீட் பவுலர் இவங்க ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பிச்சில் ஸ்பின் பவுலர், ஸ்பீட் பவுலர் ரெண்டு பேருமே ஈவனாக தான் விக்கெட் எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் டீம் செலக்ட் பண்ணும்போது ஸ்பின், ஸ்பீட் ரெண்டு பேருமே இருக்க மாதிரி டீம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.